வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நாம் அவ்வப்போது இந்த ரயில்வே சார்ந்த முக்கியமான சுவையான பல தகவல்களை வழங்கி வருகிறோம். அந்த விதத்துல இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சுவையான தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டுல இந்த பேங்க் சர்வீஸ் அப்படிங்கறது நீங்க முக்கியமான அந்த லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் உள்ள போறீங்க. மற்றபடி பேங்க் டெபாசிட் பண்றது, பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் மக்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த ஏடிஎம் மிஷின்களை இப்ப எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏடிஎம் சர்வீஸ ஒரு ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்ல அறிமுகப்படுத்துறாங்க. அதை பற்றிய தகவல் தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஏடிஎம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்கு ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அப்படிதான் அர்த்தம். அதாவது ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஆட்டோமேட்டட் அப்படிதான் அர்த்தம். சில பேர் ஆட்டோமேட்டிக் சொல்றாங்க, அது இல்ல, தப்பு. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், அதான் சுருக்கமா ஏடிஎம் அப்படின்னு சொல்றோம். வங்கியில் உள்ள பணத்தை எடுக்கிறதுக்கு இப்ப பல பேர் எங்க போறது இல்ல, பேங்க் உள்ள போறதே இல்ல, வெளியே உள்ள ஏடிஎம் மிஷின்கள்ல பணத்தை எடுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கமா போச்சு. ஆனா ட்ரெயின்ல பயணிக்கும் போதே பணம் தேவைப்படுதுன்னு வைங்களேன். சோ அந்த ஓடிக்கொண்டிருக்கும் ட்ரெயின்லயே ஏடிஎம் மிஷின் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரயில்வே முதன்முறையாக ட்ரை பண்ணி பார்த்திருக்கு. அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இந்த முயற்சிக்கு உறுதுணையா இருக்கிறது யார் பாத்தீங்கன்னாக்கா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற அந்த வங்கி தான் இதற்கு உறுதுணையாக இருந்து ஒரே ஒரு ட்ரெயின்ல இந்த ஏடிஎம் மிஷின் நிறுவி பரிசோதனை பார்த்திருக்கிறாங்க. நல்லபடியா ஒர்க் ஆகி அதுல உள்ள பயணிகளுக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்திருக்கு. அந்த ஏடிஎம் மிஷின் நிறுவப்பட்ட அந்த ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா, வண்டி நம்பர் 12109 12110. அதாவது மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்ல இருந்து புறப்பட்டு மன்மேடு அப்படிங்கிற இடத்துல வரைக்கும் போகக்கூடிய ஒரு பகல் நேர சூப்பர் பாஸ்ட் வண்டியில தான் இந்த மிஷினை நிறுவி இருக்கிறாங்க. இந்த பஞ்சவடி எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஏசி கோச், ஏசி சேர்கார் கோச் 2 கோச் இருக்கு. நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி உட்கார்ந்து பயணிக்கக்கூடிய ரிசர்வ் பண்ணி செய்யக்கூடிய அந்த கோச்சுகள் மொத்தம் 12 கோச் இருக்கு. இது போக அன்ரிசர்வ் கோச் 6 கோச் இருக்கு. இந்த ட்ரெயின்ல தான் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஆனது தன்னுடைய ஏடிஎம் மிஷினை இங்க நிறுவி அதை வெற்றிகரமாக செயல்படுத்திருக்கு. அவங்க உடம்பு சந்தேகப்பட்டாங்க, ட்ரெயின்ல போகும்போது வரும்போது நெட் சிக்னல் வேணும், நெட் சிக்னல் இருந்தா தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஆனாலும் பெரும்பாலும் 90% தங்கு தடை இல்லாமல் நெட் கனெக்ஷனோட பயன்படுது. இதுல கூடுதலாக இன்னொரு தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, இதே கோச்சுகளை, அதாவது 12109 12110க்கு ஓடக்கூடிய இந்த பஞ்சவடி எக்ஸ்பிரஸுக்காக ஒதுக்கப்பட்ட கோச்சுகளை தான் இன்னொரு ரூட்ல ஒரு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸா பயன்படுத்துறாங்க. 12071 12072 மும்பை சத்ரபதி மகாராஜ் டெர்மினஸ்ல இருந்து ஹிங்கோலி என்று அழைக்கக்கூடிய அந்த ஊர் வரைக்கும், அதாவது இந்த ஹிங்கோலி என்று அழைக்கக்கூடிய ஊரானது மன்மேடு தாண்டி இன்னும் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய இடம். இந்த ஊருக்கு போகக்கூடிய இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கும் இதே கோச்சுகள் பயன்படுவதால் அந்த ட்ரெயினுக்கும் இந்த ஏடிஎம் மிஷின் பயன்படும். ஏன்னா ஒரே கோச்சை தானே 2 ட்ரிப் அடிக்கிறாங்க. சோ அதனால இந்த 2 ஊர்களுக்கு ஓடக்கூடிய இந்த ட்ரெயின்கள்ல இந்த ஏடிஎம் மிஷின் ஆனது முதலில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் இது வரும் என்று விரைவில் எதிர்பார்ப்போம். இந்த ட்ரெயின்ல ஏடிஎம் மிஷினை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.